திருமகன் நான் பணிகின்றேன். திருவருள் தந்திருவி தாயே தந்தையே, திருக்குருவின் அருள் பெறவே, திருவானின் அருள் பெறவே, திருவருள் தந்திருவி தாயே தந்தையே. தினம் தினம் வணங்குகின்றோம். தாய் பூமியில் தவழ்ந்தே தரணிதனின் தத்துவத்தை தன் உணர்வின் பொக்கிஷமாய் தலை தோன்றும் உயர் ஞானமுடன் தக்கதொரு செயலுருவாய் திக்கெட்டும் சத்தியத்தின் சக்தியை திகழ்ந்தோடு புரட்சியா திகழ்ந்தவே அது செய்தி. திருவருள் தந்திருவி தாயே தந்தையே, திருவருள் தந்திருவி தாயே தந்தையே. ஈன்றெடுத்த தாய் தந்தையை உயிர் குருவை வணங்கி குருவின் குருவாகிய சூரிய பாவனை வணங்கி வந்திருக்கக்கூடிய ஆத்மா ஐக்கிய அந்த அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பர் மடத்திற்கு நான் 2வது முறை சொல்கின்றேன். இங்கே பேசுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இங்கு ராமேந்திர வருடாங்களுடைய ஸ்தலம் இங்கே இருக்கின்றது, அப்பருடைய ஸ்தலம் இருக்கின்றது. அது புண்ணிய பூமியான அந்த ஸ்தலத்திலே பேசுவதற்கு அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈஸ்வரப்பட்ட மகரிஷி அவர்களுடைய வழிநடத்தல் பேரிலே சத்தியத்தின் சக்திகளை சங்கம் என்ற அமைப்பை பவானியில் ஏற்படுத்தி, எதற்காக அந்த பவானியில் அந்த அமைப்பை ஈஸ்வரப்பட்ட ஏற்படுத்தினார் என்று சொன்னால், எங்களுடைய தந்தையார் ரத்தம் சுப்பிரமணியம் அவர்கள் ஞான தந்தை அவர் ஈஸ்வரப்பட்ட மகிழ்ச்சியும் கொண்டு சென்ற பல ஜென்மங்களிலே அவர்கள் ஒன்றாக இருந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக அதன் தொடர்பு மூலமாக அவரை தேடி வந்து அவரை திராவிட இயக்கத்திலே இருந்தவர் என்று தந்தை. திமுக என்ற கட்சியை ஆரம்பித்ததே அவர் தான். என் வீட்டிலே தான் கட்சியை ஆரம்பித்தது. தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலிருந்து வாரமாக எங்கள் வீட்டுக்கு வருவார். திராவிட இயக்கத்திலே அண்ணாதிரம் என்ன திமுகவும் சரி ஆரம்பித்ததிலே உறுதுணையாக இருந்தவர், திராவிட இயக்கத்திலே இருந்தவர். இப்படி ஆன்மீகத்துக்கு வந்தார் ஈஸ்வரப்பட்ட மகிழ்ச்சி அவர்கள் அவரை அழைத்து வந்தார். காரணம் என்று சொன்னால், இந்த கலியுகத்திலே எரிசின்றோம் ஏற்படும். கலியுகத்திலே வந்து கொண்டிருக்கின்றோம். கலியுகத்தில் சிறப்புகளை பற்றி தன்மைகளை பற்றி அனைவருக்குமே தெரியும். கலியுகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல மகரிஷிகள் ராமாயணத்தை உருவாக்கினார்கள், மகாபாரத்தை உருவாக்கினார்கள், திருவள்ளுவர் திருக்குறளை உருவாக்கினார். அதுபோல பிறகு மகரிஷி பல மகரிஷிகள் கலியுகத்திலே மக்கள் நல்வாக்கை வாழ வேண்டும் என்பதற்காக பலவற்றை புராணங்களாகவும் கவிதைகளாகவும் காவியங்களாகவும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். காரணம், கலியுகத்திலே மக்கள் நல்வாக்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அந்த கலியுகம் இப்பொழுது எதிர்க்கு வர இருக்கின்றது, கல்கியுகம் வரவு இருக்கின்றது. இந்த கல்கியுகத்திற்கு அனைவருமே பிரஜைகளாக செல்ல வேண்டும். அதற்காகத்தான் சத்தியத்தின் சக்திகளின் சங்கத்தை பவனில் ஆரம்பித்தார். ஆக நாம் அனைவருமே இங்கே இருக்கின்றோம். மனிதனுக்கு எத்தனை ஜென்மம் சொல்கின்றார்கள்? 7 ஜென்மம் என்று சொல்கின்றார்கள். ஒரு பிறப்பிற்கு 7 ஜென்மம் என்று சொல்கின்றார்கள். அந்த 7வது ஜென்மத்தை நாம் அனைவருமே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த ஜென்மமே கிடையாது, கடைசி ஜென்மம் தான் இது என்பதை ஈஸ்வரப்பட்ட சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி கொண்டு மனித வாழ்க்கை என்ற பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித வாழ்க்கை என்பது நாம் மனிதனான தாயின் கருவிலே பிறந்த நாங்கள் உருவாக்கி உடல் துன்பமாகி நாங்கள் மனிதனாக ஜீவன் பெற்று ஜீவாத்மாவாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோமே. அது பெரிய ஒரு பொக்கிஷம். கோடி வருடத்துக்கு பிறகுதான் அந்த உயிர் அணுவானது ஜீவன் பெற்று ஜீவாத்மாவாகி தாயின் கருவிலே வந்து உயிராத்மாவாகி மனிதனாக நாங்கள் பிறந்திருக்கின்றோம். ஆக அந்த பிறப்பு என்பதே ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய ஆன்மாவை வளர்க்க வேண்டும். அதுதான் மனிதன் பிறப்பினுடைய லட்சியமே. அதுதான் எதற்காக பிறந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிறப்பை வைத்துக்கொண்டு பிறப்பினுடைய தன்மையை வைத்துக்கொண்டு நம்முடைய ஆன்மாவுக்கு சொத்து சேர்க்க வேண்டும். ஆன்மாவை நாங்கள் சுத்தகாந்த ஆன்மாவாக ஆக்க வேண்டும். அது மனிதனால் மட்டும்தான் முடியும், இறைவனால் கூட முடியாது. இறைவன் கூட எதற்காக அவதாரம் இருக்கின்றார்கள்? இறைவன் என்று சொல்லும் அனைத்துமே இறைவன் தானே. எல்லா சக்தியுமே இறைவனுக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எதற்காக இறைவன் அவதாரம் எடுக்க வேண்டும்? மனிதனாக அவதாரம் எடுத்து அதன் மூலமாகத்தான் சக்தியை பெற்று தன்னுடைய ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை மனிதனாக அவதாரம் எடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சொத்தை வைத்திருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், வீணடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குறுகிய காலத்தில் குறுகிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறுகிய வாழ்வை நாங்கள் வீணடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உலகோதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதில்லை.
உலகோதிய வாழ்க்கையில் நம்முடைய பிறப்பு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஈர்ப்பு, வளர்ப்பு, அதை பொறுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட உண்மைகளை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் பலம் பெற வேண்டும். அதுதான் பிறப்பினுடைய லட்சியமே. ஆன்மீக வாழ்க்கை என்பது சாமி கும்பிடுறது, பஜனை பண்ணுறது, மொழி அணிவது, உழுதண்ணம் போடுறது, கால்நடையாக போடுறது, அது மட்டுமல்ல ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்று சொன்னால், நாங்கள் செய்யும் எந்த காரியத்தின் மூலமாகவும் நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் பாதிக்கப்படக்கூடாது, அதற்காக பயன்பட வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதன் மூலமாக இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் நல்ல உயிரணுக்களை ஏற்று, பேரண்டமே அணுக்களால் ஆனதுதான். பேரண்டமே பரபிரம்மம் என்று சொல்கின்றோம், பரபிரம்ம சக்தி என்று சொல்கின்றோம். பரபிரம்ம சக்தி அணுக்களால் ஆனதுதான். ஆக நாங்கள் அந்த தொன்மையானவற்றையும் சரி, நாங்கள் என்றும் அழியாதாக இருக்கக்கூடிய அதுதான் சனாதனம் என்று சொல்கின்றோம். என்றும் அழியாதது, அதே சமயத்தில் தொன்மையானது, அதுதான் சனாதனம் என்று சொல்கின்றோம். சனாதனத்திற்கு அர்த்தம் வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உண்மையான சகோதரன் சொன்னால் தொன்மையானது, என்றும் அழியாதது, என்றும் நிலைத்திருப்பது, அதுதான் சனாதனம். சனாதன தர்மம் என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய உயர்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தர்மம் என்ற ஒரு சொல் இறைவன் என்ற ஒரு சொல்லாக ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இறைவன் என்று சொல்கின்றோம், இறைவன் என்று சொல்கின்றோம், கடவுள் என்று சொல்கின்றோம், ஆண்டவன் என்று சொல்கின்றோம். அதற்கெல்லாம் என்ன பொருள் அந்த எப்படி அந்த இறைவன் என்று யார் சொன்னார்கள்? இறைவனா சொன்னார் இறைவன் என்று சொல்லி. எப்பொழுது மொழி உருவானதோ அப்பொழுதுதான் இறைவன் என்ற வார்த்தையே உருவானது. எப்பொழுது மொழி உருவானது? எத்தனை வருடம் ஆகிவிட்டது? எந்த மொழி முதலில் உருவானது தெரியுமா? முதலிலே உலகத்திலே உருவானது தமிழ் மொழிதான். தமிழ் மொழிதான் முதலிலே உருவானது. இந்த மொழியை உருவாக்கினது யார்? மொழியை உருவாக்கினது தமிழ் கடவுள் என்று சொல்கின்றோமே. யாரும் தமிழ் கடவுள்? முருகன் என்று சொல்கின்றோம். அந்த முருகன் தான் இந்த மொழியை உருவாக்கினார். மொழி உலகத்திலே மொழியே கிடையாது. தைகையில தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மொழியே கிடையாது. எல்லாவற்றிற்குமே ஒரு உருவாக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது உருவானது என்று சொல்லி இப்போ ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆடை எப்படி உருவானது? ஆடை எப்படி ஒரு தேவ மகரிஷி என்ற மகரிஷி நாராயண என்பது சக்தி பெற்று, சௌடேஸ்வரம் என்பது சக்தி பெற்று அவர் ஆடையை உருவாக்கினார். ஆடை உருவாக்குவதற்கு எங்கே உருவாக்கினோம் சொன்னால், இந்தியாவில் தான் இந்த ஆடையை உருவாக்கப்பட்டது. தாமரை தண்டிலிருந்து அவர் ஃபைபரை எடுத்துக்கொண்டு அதை கைத்தறியிலே நெய்து, துணியாக நெய்து, அது அசுரர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அனைவருக்குமே கொடுத்தார்கள் தேவ மகிழ்ச்சி அவர்கள். உருவாக்கப்பட்டதே இங்குதான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் துணியாக நெய்யப்பட்டு இப்பொழுது எல்லோருமே துணி அணிந்து கொண்டிருக்கின்றோம். அவர் உருவாக்கம். அதுபோல மொழி உருவானது, தமிழ் மொழி உருவானது எத்தனை வருடம் என்று யாருக்குமே தெரியாது. குமரி காண்டம் என்று சொல்கின்றார். குமரி காண்டத்தில் தமிழ்நாட்டில் தான் தலைநகரம். குமரி காண்டம் எத்தனை வருடம் ஆகிவிட்டது? எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் யாருக்குமே தெரியாது. எது ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தது பெரிய நாடு. ஆக குமரி காண்டத்திலே தோன்றியது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அது உருவாக்கியது யார் என்று சொன்னால், முதலிலே முருகன் தான் உருவாக்கினார். கஞ்சமலையிலே இருக்கக்கூடிய காளிங்கநாதர் என்ற ஒரு சித்தர். அந்த சித்தர் யார் என்று சொன்னால் அவரும் சேலத்துக்காரர் தான். சீனாவிலிருந்து வந்தவரை மோகமா மகரிஷி என்ற ஒருவர் சீனாவிலிருந்து வந்து அவர் கஞ்சமலையிலே சென்று அவருடைய குருநாதரை பார்த்து அவரிடமிருந்து சக்தியை பெற்று அதுக்கு பிறகுதான் அவர் முருகரானார். காரணம் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதத்திலே ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர் தன்னுடைய உருவத்தையே அவர் மாற்றிக்கொண்டு இளைஞனாகி அவர் முருகனாகி அவர் பல அறுபடை வீடுகளுக்கு சென்று அவர் சக்தியை வளர்க்கிறார். முருகர் என்று சொன்னால் யார்? முருகர் என்று சொன்னால் அறுபடை வீடு என்று சொல்கின்றோம், 6 முகம் என்று சொல்கின்றோம். இந்த 6க்கு என்ன பொருள் என்று சொன்னால், நாம் முருகனை வணங்கினால் நமக்கு அன்பு, பரிவு, பாசம், ஞானம், வீரம், சாந்தம் என்ற 6 நற்குணங்களை நாங்கள் பெற வேண்டும்.
அதற்காகத்தான் முருகனை வணங்குகின்றோம். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று வணங்கும் பொழுது அந்த 6 நற்குணங்களை நாங்கள் பெறுகின்றோம். இந்த 6 நற்குணங்களை நாங்கள் பெறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு, பரிவு, பாசம், ஞானம், வீரம், சாந்தம், அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமே. அதை முருகனை வணங்கினால் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த முருகனை தோற்றுவித்தது யார் என்று சொன்னால் காளிங்கநாதர் என்ற மகரிஷி. காளிங்கநாதருடைய மகரிஷியுடைய குருநாதர் யார் என்று சொன்னால் திருமூலர் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். திருமூலர் தான் காளிங்கநாதருடைய குரு. அந்த திருமூலர் தான் திருமந்திரத்தை எழுதினார். 3000 பாடல்களை திருமந்திரம் எழுதியிருக்காங்க. இது எப்போ எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் முருகன் தமிழை உருவாக்கிய பிறகுதான் எழுதினார்கள். 3000 வருடங்கள் திருமூலர் இருக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள். முருகர் ஏறக்குறைய ஒரு 400 வருடங்கள் இருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். முருகருடைய சிஷியர் யாருன்னு தெரியுமா? முருகருடைய சிஷியர் தான் கொங்கணமா மகரிஷி. கொங்கணமா மகரிஷி தான் முருகருடைய சிஷியர். அவரை தான் வெங்கடாஜலபதி சொல்கின்றோம். வெங்கடாஜலபதி திருவேங்கட மலையிலே அவர் ஜலத்திலே அவர் உருவாகி அளவேல மங்கை ஆசையை பெற்று வெங்கடாஜலபதியாக உருவாக்கினது யார் என்று சொன்னால் கொங்கணமா மகரிஷி. அவர் சுத்த தமிழர், தமிழ் கடவுள் தான் வெங்கடாஜலபதி. அதற்கே பல பேர் அதை தெலுங்கு கடவுள் என்று சொல்கின்றார்கள். ஆக சித்தர்கள் உருவாக்கியது தான் அனைத்துமே. சித்தர்களும் மகரிஷிகளும் ஞானிகளும் உருவாக்கியதுதான் அனைத்துமே. இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடவுள் வழிபாடு அனைத்தையுமே நமக்கு புராணங்கள் மூலமாக, ஈகாசம் மூலமாக உணர்த்தியது யாருன்னு சொன்னால் சித்தர்களும் மகரிஷிகளும் தான். ஸோ அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை வைத்துக்கொண்டு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணத்தையும் நாங்கள் புனிதப்படுத்த வேண்டும். உயிரணுக்கள் சொல்லலாம். உயிரணுக்கள் மூலமாகத்தான் அந்த அனைத்து பிம்பங்களும் தோன்றுகின்றன. அனைத்து பிம்பங்களுமே பேரண்டத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் மூலமாகத்தான் பிம்பமாகின்றது. தாயின் கருவிலே நாங்கள் ஊசி முனையிலே நம்ப மாட்டீர்கள், கோடியிலே ஒரு பங்கு இருந்தவர்களானதான் நம்முடைய கரு ஆனது. தந்தையின் வயிற்று உடலிலே ஒரு 2 மாதமும், தாயின் வயிற்றிலே ஒரு 10 மாதமும் இருந்து 10 அவதாரங்களை சக்தியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உடனடியாக தாயின் வயிற்றிலே அணுக்களை ஈர்த்து உடல் பிம்பமாகி கருவானது உயிராத்மாவாகி நாங்கள் குழந்தையாக பிறக்கின்றோம். பிறந்த பிறகும் அணுக்களை சேர்க்கின்றோம். நாங்கள் உணவின் மூலமாகவும் சரி, சுவாசத்தின் மூலமாகவும் சரி, மற்றவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணத்தின் மூலமாகவும் சரி, அணுக்கள் சேகரிக்கப்பட்டு நாங்கள் வளர்கின்றோம். என்று நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் நேற்று வரை என்ன சேகரித்தோமோ அதுதான் என்று நாம் எப்படிப்பட்டவற்றை சேகரித்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையின்படி, நம்முடைய குடும்பத்தின் படி, நாங்கள் வளர்ப்பின்படி நாங்கள் அணுக்களை சேகரிக்கின்றோம். எப்படிப்பட்ட அணுக்களை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் மகரிஷிகள். அப்படிப்பட்ட அணுக்களை நாங்கள் சேகரிக்கின்றோம். அதை நாங்கள் போற்றி புகழ்கின்றோமே தவிர அதை நாங்கள் பின்பற்றுகின்றோமோ என்று சொன்னால் இல்லை. வள்ளலார் என்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தி படைத்த ஒரு இறைசக்தி நம்மை ஆட்டுவிட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அவர் சொன்ன கருத்துக்கள் தான் பின்பற்றுகின்றோமோ? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி, அருட்பெருஞ்சோதி என்றால் அர்த்தம் தனிப்பெருங்கருணை என்றால் அதனுடைய பொருள் என்ன? தனிப்பெருங்கருணை என்று சொன்னால் எல்லா இயக்கங்களும் சரி, எல்லா மதங்களும் சரி, ஒவ்வொன்றுக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. இந்து மதத்துக்கும் சரி, அதே சமயத்தில் நம்முடைய முஸ்லீம் மதத்துக்கும் சரி, கிறிஸ்தவ மதத்துக்கும் சரி, எல்லாவற்றுக்குமே ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் தனிப்பெரும் கருணையாக உருவாக்கியதுதான் சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கம் முதலிலே எப்படி அழைக்கப்பட்டது என்று சொன்னால் சமரச வேத சன்மார்க்கம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் வேதத்தை எடுத்துவிட்டு சுத்தத்தை அதில் சேர்த்தார்கள். ஆக வேதம் தான் முக்கியம். வேதத்திலிருந்து தான் அனைத்துமே உருவாகியது. வேதத்தை யார் தோற்றுவித்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. பல ஞானிகள் தோற்றுவித்திருக்கின்றார்கள். பல ஞானிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வேதங்களை மக்கள் கலியுகத்திலே நல்வாக்கி வாழ வேண்டும் என்பதற்காக வேதத்தை தோற்றுவித்தார்கள். அந்த வேதத்திலே ஒரு வேதத்தை 4 வேதமாக ஆக்கியது யார்? வியாச மகரிஷி என்பவர். மகாபாரதத்தை எழுதிய வியாச மகரிஷி தான் ஒரு வேதத்தை 4 வேதமாக யஜு சாம அதர்வணம் என்று சொல்லி அதை ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு தன்மை உண்டு, எல்லோருக்குமே தெரியும். ஆக அந்த வேதத்தை படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை உருவாக்கினார்கள். ஆக இதை இங்கே உருவாக்கினார்கள் தெரியுமா?
4 வேதமாக எப்படி ஆனது? உலகம் பூராவும் 105 சாமா அதனோட வேதத்தை அனைவருமே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வேதம் உருவாக்குனது பவானியில் இருக்கக்கூடிய ஊராட்சிக்கோட்டை மலை என்ற வேதகிரி மலையை தான் உருவாக்கினார். வேதகிரி மலையில் தான் அந்த வேதத்தை உருவாக்கினார் வியாச மகரிஷி. வியாச மகரிஷி தான் மகாபாரதத்தை எழுதியவரே அவர் தான். கிருஷ்ணனை நமக்கு காண்பித்தவரே வியாச மகரிஷி தான். இந்த வியாச மகரிஷி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த வேதகிரி மலை 4 வேதங்களாக. அதே சமயத்தில் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்து மதம் என்று சொல்கின்றோம். ஆனால் இந்து மதம் என்பது எத்தனை காலத்தில் முன்பு தோன்றியது யாருக்குமே தெரியாது. மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது தோன்றியது? 2000 வருடங்களாகத்தான் முஸ்லீம் மதமும் சரி, கிறிஸ்துவ மதமும் சரி, புத்த மதமும் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் யார் என்றும் தெரியும். கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்றும் தெரியும். அதே சமயத்தில் முகமது நபி தான் முஸ்லீம் மதத்தை தோற்றுவித்தார். இன்னொரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். முகமது நபி என்பவர் யார் என்று சொன்னால், அல்கதிர் அமிர்தத்தை தேடி கதிர்காமம் சென்றார், வள்ளியை தேடி முருகன் கதிர்காமம் சென்றார் சொல்லலாம். கதிர்காமம் என்ற ஊர் இலங்கையில் இருக்கிறது. அங்கே முருகனுடைய கோயில் இருக்கின்றது. இந்த கோயிலை யாரும் முருகனை பார்க்க முடியாது. பவானியிலே செய்த பட்டு ஜமக்காலத்தை முன்னாடியிலே போட்டுருக்கிறார்கள். ஜமக்காலத்தை தான் பார்த்து வர வேண்டும். முருகனை யாரும் பார்க்க முடியாது. அந்த கதிர்காமத்தில் இலங்கையில் வந்திருக்கின்றாங்க. பெரியவங்களுக்கு கதிர்காமத்திலே இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை இருக்கின்றது. ஆனால் அல்கதிர் அமிர்தத்தை தேடி கதிர்காமம் வந்தார் என்று சொன்னால், அல்கதிர் என்று சொன்னால் முகமது நபி அமிர்தத்தை தேடி வந்தார் என்று சொல்கின்றார். முருகர் வள்ளியை தேடி கதிர்காமம் வந்தார் என்று சொல்கின்றார்கள். முருகர் வள்ளியை தேடி கதிர்காமம் வந்தார் என்று சொன்னால் அல்கதிரும் முருகரும் ஒருவரே. முருகருடைய அடுத்த ஜெனரேஷன் யார் என்று சொன்னால் அதுதான் முகமது நபி என்று சொல்கின்றார். ஆக முகமது நபி தோற்றுவித்த முஸ்லீம் மதத்திற்கும் ஒரு நீதிகள் உண்டு. அதே சமயத்திலே தோற்றம் உண்டு. அதே சமயத்திலே எப்பொழுது தோன்றியது தெரியும். புத்த மதத்திற்கு வந்து ஒவ்வொரு மதத்தினரும் தன் உண்மை சக்திகளை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்கின்றார்கள். அதுதான் மதம். ஆனால் இந்து என்பது ஒரு மதமே கிடையாது. இந்து என்பது மதமே கிடையாது. வேத மதம் என்று சொல்லலாம். அதை வேத மதம் என்று சொல்லலாம். இந்து என்ற பெயர் எப்படி வந்தது சொன்னால், பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஹா ஹி என்று வித்தியாசம் தெரியாது. ஆக சிந்து நதியிலே வந்தவுள்ளே இந்து நதி என்று வைக்கப்பட்டு இந்துக்கள் என்று அழைத்தார்கள். ஆரியர்களை தவிர இந்துக்கள் என்று இந்துக்கள் என்று ஒரு மதத்திற்கு பெயர் வைத்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் 200-300 வருடங்களுக்கு முன்பாக. அதற்கு முன்பாக அது இந்து என்று கூறப்படவில்லை. இந்து மதம் என்பது உலகத்திற்கே தோன்றிய முதல் மதம். மதம் என்று சொன்னால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதுதான் மதம் என்ற பெயரே. இதற்கு முன்பாக தோன்றிய அனைவருமே இந்துக்கள் தான். இப்போது RSSல கூட சொல்வார்கள், அவர் மேல கம்ப்ளைண்ட் கூட சொல்வார்கள், RSS தப்பா சொல்லுங்க. இந்தியாவிலே பிறந்த அனைவருமே இந்துக்கள் என்று சொல்கின்றார். மதம் என்பது பின்னால் தோன்றியது. சனாதன தர்மம் வாழ்வியல் முறை. இந்திய இந்து மதம் என்பது வாழ்வியல் முறை, சனாதன தர்மம். இந்து மதம் வந்து எப்பொழுது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய என்றும் தொன்மை வாய்ந்த ஒன்று அறநெறிகளை பரப்புகின்றதோ அந்த இந்து மதம் பரப்பதனால்தான் அது இந்து மதம் சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகின்றது. அவர் சனாதனம் என்பது இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். ஆக வாழ்வியல் முறை எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்து மதத்தினுடைய தத்துவமே. ஆக இந்து மதத்திலே கூடக்கூடிய பல தாற்பயம், பல புராணங்கள், பலவற்றை மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ராமாயணத்திலே ராமரை காட்டினார்கள், ராமனை வால்மீகி மகரிஷி அவரை காட்டினார்கள். ஆக மகாபாரதத்திலே கிருஷ்ணரை காட்டினார்கள், அர்ஜுனனை காட்டினார்கள். அந்த கதையெல்லாம் எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், மக்கள் அந்த கதையை புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கதையாக, காவியமாக, புராணமாக நமக்கு கொடுத்தார்கள். ஆக ஆன்மீக வாழ்க்கை என்பது இறைவன் என்பது இட் இஸ் நாட் a noun. இது இறைவன் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல. இறைவன் என்பது ஒரு ஆகவே வினைச்சொல். இறைவன் என்பது வினைச்சொல். இறைவன் என்பது பெயர் சொல்லே கிடையாது. இறைவன் என்பது சக்தி. இறைவன் என்ற ஒரு நபரே கிடையாது. இறை சக்தி தான். காற்றே தான் கடவுள். ஒரு எதை எழுதினாலும் சரி திருச்சிற்றம்பலம் என்றுதான் ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று படிப்பார். திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன? சிறு அம்பலம், வெட்ட வழியிலே இருக்கக்கூடிய ஆன்மாதான் திருச்சிற்றம்பலம். நம்முடைய ஆன்மாவை வணங்குகின்றேன் என்பதுதான் பொருள் திருச்சிற்றம்பலம் என்பதற்கு.
நம்முடைய ஆன்மாவையே நாங்களே வணங்குகின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது சக்தி பெற்ற ஆன்மா. சக்தி பெற்ற ஆன்மா, தெய்வத்தன்மை வாய்ந்த ஆன்மா நம்மிடம் இருக்கின்றது. அதை புரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெய்வ சக்தியே ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளவே இருக்கின்றது. ஆக அதை புரிந்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நம்முடைய பிறவினுடைய லட்சியத்தை அறிந்துள்ளோம். இறைவன் லட்சியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மனித வாழ்க்கையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கணமும் நல்ல அணுக்களை சேர்த்து நம்முடைய உடலில் உள்ள உடல், மனம், ஆன்மா என்ற மூன்றையுமே நாங்கள் புனிதப்படுத்த வேண்டும். உடல், மனம், ஆன்மா என்ற மூன்றால் ஆகியவர்கள் தான் நாங்கள். உடல் என்பது தாயின் கருவிலே நாங்கள் உருவாகி உடல் பிம்பமாகி வளர்கின்றோம். மனம் நமக்கு ஏற்படுகின்றது. பிறகு நமக்கு ஆன்மா தான் நம்முடைய உயிர். நம்முடைய சுவாசமே ஆன்மாதான். சுவாசமே ஆன்மாதான். சுவாசத்தின் மூலமாக நல்ல எண்ணங்களை நாங்கள் சேர்த்துக்கொண்டு நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் புனிதப்படுத்துகின்றோம். ஆக நம்முடைய உடல் உடல், மனம், ஆன்மா மூன்றால் ஆகப்பட்டவர்கள் நாங்கள். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இருக்கின்றதா? இல்லை. நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதில்லை. அதற்காக தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம். சித்தர்கள் எல்லாம் பல பேருக்கு சொல்லிக்கின்றார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றோமா? வள்ளலானவர் சொல்லிக்கின்றார்கள், எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், வெத்தலைப்பாக்கு திரும்ப போடுன்னு சொல்லியிருக்காரு. வள்ளலார் அவர்கள் 3 வேளையும் வெத்தலைப்பாக்கு போடுங்க சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பலவற்றை உணர்த்தி இருக்கின்றார்கள் சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்களும். அதை நாங்கள் பின்பற்றுகின்றோமா? அவர்களை நாங்கள் போற்றுகின்றோமே தவிர அவர்களை நாங்கள் பின்பற்றுவதில்லை. ஆக அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய மனதை நாங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் என்பது நம்முடைய மனம்தான் நம்முடைய மார்க்கமே. நல்ல மனத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் மனத்தினுடைய செயல்பாட்டை வைத்துக்கொண்டு நம்முடைய உடலையும் சரி ஆன்மாவையும் சரி நாங்கள் செய்து கொள்ளலாம். மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாலமாக இருக்கின்றது. உடலில் இருந்து சக்தியை ஆன்மாவிற்கு மனம்தான் எடுத்து செல்கின்றது. ஆன்மாவிலிருந்து சக்தியை மனத்தின் மூலமாக உடலுக்கு செல்கின்றது. பல உதாரணங்களை சொல்லலாம். ஆக மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஐம்பொறிகளும் ஐவருடைய நாயகம்தான், ஐவருடைய நாயகம்தான் மனம் என்று சொல்லி திருமூலரை சொல்லியிருக்கிறார். ஐவருடைய நாயகன் தான் மனம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த ஐவர் என்பது ஐம்பொறிகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஐம்பொருள்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை மனதில் மூலமாக அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அதற்காக தான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கிறார், மனதை புலி என்று சொல்லியிருக்கிறார். அந்த காட்டுக்குள்ளே ஐந்து பொறிகளும் இருக்கின்றது. அங்கே புலிகள் வருகின்றது. புலிகள் மூலமாக அந்த பொறிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை புலி என்று சொல்கின்றார்கள் அந்த ஆண்டவர். தீய மனம் என்பது ஒரு விஷம் என்று சொல்கின்றார் ஆதிசங்கர் அவர்கள். தீய மனிதர்கள் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உடல், மனம், ஆன்மா மூன்றாக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 நன்றாக இருக்க வேண்டும். 3 என்று சொல்லிவிட்டு உடல், மனம், ஆன்மா மூன்றால் ஆகப்பட்டவர்கள் தான் நாங்கள் அனைவருமே. மனிதர்கள் அனைவருமே மூன்றால் ஆகப்பட்டவர்கள் தான் நாங்கள். ஆக 3 நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 நன்றாக இருக்க வேண்டும். 4 என்னவென்று சொன்னால் நாங்கள் எண்ணம், சொல், செயல். எண்ணுகின்றோம், சொல்லுகின்றோம், செய்கின்றோம். இந்த 3 நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்கு மேலாக இருக்கின்றது, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதன் மூலமாக தான் செயல்பாடு நடக்கிறது. அதற்கு தான் உணர்வு என்று சொல்லுகின்றோம். உணர்வு, எண்ணம், சொல், செயல் 4 தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தினமும் அந்த கணமும் இந்த 4ம் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரே நேர்கோட்டில் 4மே கொண்டு வர வேண்டும். எதை உணர்கின்றோமோ அதை நாங்கள் எண்ண வேண்டும். எதை நாங்கள் எண்ணுகின்றோமோ அதை நாங்கள் பேச வேண்டும். எதை பேசுகின்றோமோ அதை நாங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செய்கின்றோமோ எண்ணுவது வேறு, பேசுவது வேறு, பேசுவது வேறு, செய்வது வேறு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உலகோதிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4ம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல், உணர்வு ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். எப்படி அதை நேர்கோட்டில் கொண்டு வருவது? 3 நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. எதை வேண்டுமானாலும் எண்ணலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எதை வேண்டுமானாலும் உணர முடியுமா? முடியாது. காரணம், உணர்வு நமக்கு எப்படி என்று சொன்னால் நாங்கள் சேகரிக்கக்கூடிய அணுக்களுடைய குணாதிசயப்படி தான் உணர்வு ஏற்படுகிறது. அணுக்கள் சேகரிப்பு தாயின் வயிற்றிலே பிறந்ததிலிருந்து
இன்று வரை அணுக்களை, கோடிக்கணக்கான அணுக்களை தினமும் அணுக்கணக்கும் சேர்த்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு அணுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை வெளிப்பாடு தான் உணர்வுகள். ஆக நல்ல அணுக்களை சேகரிக்க வேண்டும். தேசத்திலே தாயின் வீட்டிலே பிறந்த பொழுது நாம் ஒரு விதியுடன் பிறக்கின்றோம், தலையெழுத்துடன் பிறக்கின்றோம், கர்மாவுடன் பிறக்கின்றோம். பெருமைக்கும் சிறுமைக்கும் கர்மமே கட்டளைக்கல் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். கர்மமே கட்டளைக்கல், தத்தம் கர்மமே கட்டளைக்கும். தக்கா தகவலாளர் என்பது அவரவர்கள் எச்சத்தால் காணப்படும், மற்றவர்கள் எச்சம் கிடையாது. அவர்கள் எச்சத்தப்படிதான் நாங்கள் காணப்படும். ஆக கர்மமே எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய சேகரிப்பு தான் கர்மம். ஆக நம்ம சேகரிப்பு நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. இந்த உடல் வாழ்க்கையிலே என்ன வேணாலும் நாங்கள் சேகரிக்கலாம், எதை வேணாலும் நாங்கள் பேசலாம், எந்த நல்ல அணுக்களை சேகரித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுது ஒரு கர்மாவுடன் பிறக்கின்றோமே, தலையெழுத்து பிறக்கின்றோமே, அதை எப்படி சேர்வது? அதற்காக தான் சொல்லியிருக்கிறார்கள், விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி. விதியுடன் பிறக்கின்றோம், அதை மதியால் வெல்லலாம். இந்த வாழ்க்கையுடைய நடவடிக்கையின் மூலமாக அந்த விதியை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன சொன்னால் கர்மம் நல்ல கர்மமாக மாறி அது ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 செய்ய வேண்டும். 3 சொல்லிவிட்டே உடல், மனம், ஆன்மா. 4 சொல்லிவிட்டே உணர்வு, நம்முடைய சொல், செயல், எண்ணம், சொல், செயல். அதை 3யும் 4யும் நன்றாக வைத்திருப்பதற்கு 2 முக்கியம். 2 தான், 3 அல்ல, 2 தான் முக்கியம். அதைத்தான் பிரார்த்தனை என்று சொல்கின்றோம், அதைத்தான் தியானம் என்று சொல்கின்றோம். அது என்னவென்று சொன்னால் நல்ல எண்ணம், நல்ல சுவாசம். நல்ல எண்ணம், நல்ல சுவாசம். சுவாசம் செய்து கொண்டே இருக்கிறோம். சுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் 6 நிமிடம் சாத்திரம் நிறுத்தி பாருங்கள், என்ன போய்விடும்? உயிரே போய்விடும். சுவாசம் தான் உயிரே. சுவாசத்தை நிறுத்தினால் உயிரே போய்விடும். சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. எண்ணாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், செயல்படாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், சும்மா இருக்கலாம். சும்மாவும் நிறைய பேர் இருக்கிறோம், சரியா? இது காரியங்கள் செய்வதில்லை. ஆனால் நாங்கள் சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. சுவாசத்தின் மூலமாக நல்ல எண்ணத்தை எண்ணும் பொழுது நல்ல உயிரணுக்கள் நம்மிடமே போய் பதிவாகின்றது. எளிமையான முறை. நல்ல எண்ணத்தை உடல் நாங்கள் சுவாசம் செய்யும் பொழுது நல்ல அணுக்கள் நம்மிடமே போய் பதிவாகின்றது. நம்முடைய உடலிலும், மனதிலும், ஆன்மாவிலும் போய் பதிவாகின்றது. அந்த பதிவு தான் நம்முடைய வாழ்க்கையே. இந்த பதிவின்படி தான் நம்முடைய செயல்பாடு நடைபெறுகின்றது. நாம் எண்ணத்தின்படி நடைபெறுவதில்லை. நாங்கள் எண்ணிக்கின்றோம், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ணி தங்குகிறோம். அது பார்த்தா இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் ஊத்திக்கிறோம். ஏன்? நம்முடைய உணர்வினால் உந்தப்படுகின்றோம். எங்கள் சிந்தனையை நாங்கள் செயல்படுத்துவதில்லை, எங்களுடைய பேச்சை செயல்படுத்துவதில்லை, உணர்வை தான் செயல்படுத்துகின்றோம். காரணம் எடுத்துனால் உணர்வினால் நாங்கள் உந்தப்படுகின்றோம். அந்த உணர்வை நம்ம கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வந்து என்று சொன்னால் நம்முடைய நல்ல எண்ணம், நல்ல சுவாசத்தின் மூலமாக இந்த உணர்வை நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரலாம். அதற்கு 1 முக்கியம், 5 முக்கியம். நான் 2 சொல்லிவிட்டு நல்ல எண்ணம், நல்ல சுவாசம். 3 சொல்லிவிட்டு உடல், மனம், ஆன்மா. 4 சொல்லிவிட்டு நம்முடைய உணர்வு, எண்ணம், சொல், செயல். அதுக்கு 5 என்னவென்று சொன்னால் ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. ஐம்பொருளுடைய கட்டுப்பாட்டிலே தான் இச்சைகள் நடக்கின்றது. பலவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், பொருளுடைய கட்டுப்பாட்டிலே தான். ஆக அந்த ஐம்புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்றை செய்ய வேண்டும். ஒன்றை என்று சொன்னால் அதுதான் சரணாகதி. சரணமடைய சாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்கின்றோம். ஐயப்பனுடைய ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் சரணம் ஐயப்பா சொல்றோம், அதற்கு வரைக்கும் மறந்து விடுகின்றோம். அது முழுமையாக செய்ய வேண்டும், அன்றாடம் செய்ய வேண்டும், அனுதினமும் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த நாள் மட்டும் இல்லை, அந்த நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் சரணடைய வேண்டும். யாரிடம் சரணடைய வேண்டும் சொன்னால் இறைவனுடன் நாங்கள் சரணடைய வேண்டும். நாங்கள் இயற்கையோடு சரணடைய வேண்டும். நாங்கள் உண்மையோடு சரணடைய வேண்டும். அடைகின்றோமா? இல்லை. இறைவனுடைய இயற்கைக்கு மாறுதலாக செயல்படுகிறோம். இறைவனை எப்பொழுதுமே திருப்பதில்லை. நாங்கள் இயற்கைக்கு மாறுதல், உண்மைக்கு புறம்பாக செயல்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே காரணம் என்று சொன்னால் பல காரணங்களை நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே முழுமையாக சரணடைய வேண்டும். அது சரணடையின் மூலமாக நாங்கள் நம்ம உடலையும், மனதையும், ஆன்மாவையும் புனிதப்படுத்தலாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமே. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் இருக்கும்போது நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் அனுதினமும் நாங்கள் யார் என்று சொன்னால் தாய் தந்தையர் நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம தாய் தந்தையர் மூலமாகத்தான் அந்த உடலை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த முதல் தெய்வம் நான் பாட்டாளி முதலே தாயே தந்தையே வணங்குகிறேன் முதல் தெய்வமாக
தாய் தந்தையரை அனைவருமே வணங்க வேண்டும். தாய் தந்தையரை வணங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் சக்தி கொடுத்து அவர்களிடமிருந்து சக்தியை பெற வேண்டும். நாங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தாய் தந்தையரை வணங்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். ஆகவே தாய் தந்தையரை வணங்கி உயிர் குருவை வணங்கி குருவின் குருவாகி சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரிய பகவான் தான் சூரியன் தான் சூரியனுடைய குடும்பத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அப்படி ஒரு சூரியன் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியர்கள் இந்த பேரண்டத்திலே பரமரூபத்திலே உண்டு. ஒரு சூரிய மண்டலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய 48 மண்டலங்களுடைய சக்தியை நாங்கள் எடுக்க வேண்டும். தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. இந்த சக்தியை தியானத்தின் மூலமாக ரிஷிகளை நாங்கள் வணங்கும் பொழுது அவருடைய சக்தியை நாங்கள் பெறுகின்றோம். பெறும் பொழுது நாங்கள் சித்திரை ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் விநாயகர்தியே விநாயகர்தி வியாச மகரிஷி வால்மீகி மகரிஷி என்று சொல்லி இந்த மகரிஷிகளுடைய பெயர் சித்தர்களுடைய பெயரில் நாங்கள் அன்றாடம் உச்சரிக்கும் பொழுது அவருடைய ஈர்ப்புக்கு நாங்கள் வரும்பொழுது அவரிடமிருந்து சக்தியை நாங்கள் பெறுகின்றோம். இந்த சக்தியை பெறுவதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவுக்கு சக்தியை சேர்க்கின்றோம். நல்ல உயிரணுக்கள் நாங்கள் இருக்கின்றோம். உயிரணுக்கள் நம்மிடம் வந்து பதிவாகின்றோம். உயிரணுக்கள் கூட பதிவாக நம்முடைய உடலும் ஆன்மாவும் சுத்திகரிக்கப்படுகின்றது, பலம் பெறுகின்றது, ஆன்ம பலத்தை பெறுகின்றது, சுத்தகாந்த ஆன்மாவாக நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்டவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முழுமையாக என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை வழியில் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அதன் மூலமாக நல்ல அணுக்களை ஈர்ப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். கெட்ட அணுக்கள் நம்மிடம் சேகரிக்கவே இருக்கக்கூடாது. காரணம் நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் நம்முடைய பெற்றோருக்கு, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் சமுதாயத்திற்கு, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் நமக்கு, நாங்கள் கடமைப்பட்டவர்கள் யாருக்கு? ஆண்டவனுக்கு. மனித உடல் என்ற விருப்பத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு நாங்கள் செய்யும் காரியம் சொன்னால் நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவனுக்கு நான் திருப்பி கொடுப்பது. நம்ம கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? எனக்கு திருப்பி கொடுக்கணும்? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் நல்ல வாழ்க்கை. அதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. பேரண்டத்திலே இருக்கக்கூடிய சக்திகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட கோயில்களை கட்டியிருக்கின்றார்கள். கோயில்கள் வருவதன் மூலமாக அங்கிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்களை நாங்கள் வாசிப்பதன் மூலமாக நம்முடைய உடலும் உணவும் மனமும் பயன்படுகின்றது. அப்படி பலவற்றை நம்முடைய சித்தர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த உருவாக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து ஒவ்வொருவருமே நம்முடைய உடலினுடைய அந்த பிறவியினுடைய பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார்? இறைசக்தி. ஆண்டவன் தான் மனிதன் என்று ஈஸ்வரப்பட்ட மகனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் யார் என்று சொன்னால் ஆண்டவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவன் மட்டுமல்ல, ஆண்டவன் மனிதன். ஆண்டவனை நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல தன்மையை கொண்ட ஆத்மாக்களை இறைவன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவையும் சரி, உடலையும் சரி, மனதையும் சரி, நம்முடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொண்டு உயர்ந்த நிலைக்கு சென்று நாங்கள் பிறவா நிலை என்ற நிலையை அடைய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு கொள்ளலாம் சொல்லியிருக்கிறார். மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும். பிறவா நிலை மட்டுமல்ல, இரவா நிலை அடைய வேண்டும். உள்ளதா ஜோதிமயமாக ஆகிவிட்டால் சொல்கின்றோம். உள்ளதால் பிறகு எத்தனை பேர் ஆகிவிட்டார்கள்? ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? உள்ளதால் பிறகு ஜோதிமகான எத்தனை வல்லதாய் பின்பற்றுகின்றோம், போற்றுகின்றோம், பாராட்டுகின்றோம். ஆனால் ஜோதிமயமாக ஆகிவிட்டோமா? அனைவருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கின்றது ஜோதிமயமாக ஆவதற்கு. ஆக வேண்டும். அதற்குண்டான வழிமுறையை வல்லதால் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தால் நிச்சயமாக ஜோதியுடன் ஐக்கியமாக முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவற்றை பின்பற்றுவதோடு மட்டுமல்ல, முழுமையாக பின்பற்றி நம்முடைய ஒவ்வொரு கணமும் நம்முடைய வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படாமல் நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த தன்மையை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்ற வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பர்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி கேட்கலாம். ஐயா பதில் கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். யாருக்கு எந்த கேள்வி கேட்டால் கை தூக்கிட்டு கேட்டுக்கணும். யார் கேட்குறான்னு தெரியும். பேரை சொல்லுங்கள்.
அவங்களுடைய ஊர் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வெளியூருக்கு தான் வந்திருக்கிறீங்க. யார் கேட்டாலும் அதுக்குண்டான பதில் கொடுப்பார். ஒரு பதில் ஏற்புரையில் என்றாலும் மீட்டிங் முடிச்ச பிற்பாடு கேட்டிங்கன்னா தனியாக நைட்டு 12 நாளைக்கு இருந்து சொல்லிட்டு போவார். தன்னை ஆன்மீகத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணுங்கிறனால முடிச்ச ஒருபாடு உங்கள் அன்பர்கள் எல்லா கேள்விக்கும் நிறைவான பதில் கொடுப்பாரு. ஐயா அவங்களுக்கு இந்த வருகை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். யாருக்கு கேள்விக்கு ஏதாவது கேட்குறதுன்னா கேட்கலாம்.